அப்போது அம்மு சுப்புவையும் ரத்னாவையும் கொண்டு ஹிமாலயா சென்று கொண்டிருந்தார். அப்போது வழியில் சுப்புவின் முழு கதை தெரிந்து கொண்டாள். சுப்பு கூறினான், பர்தா அணிவது அல்லாஹ் குழந்தைகள் பிறக்கின்றனர். இதை கேட்டே அம்முவுக்கு நம்பிக்கை இல்லை. இன்றும் இப்படிப்பட்ட மூட நம்பிக்கைகள் மற்றும் பாரம்பரியங்கள் உள்ளன, மேலும் மக்கள் அவற்றில் நம்பிக்கை வைக்கின்றனர் என்று அவள் ஆச்சரியப்பட்டாள். பின்னர் அவர்கள் தங்குவதற்காக ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்தனர். அந்த வீட்டை பார்த்து சுப்புவுக்கு மிகவும் ஆச்சரியம் ஏற்பட்டது. அவள் RS பயணிடல் கூட ஒரு அறை எடுக்கலாம் என்றாள். அப்போ இவ்வளவு விலை உயர்ந்த வீட்டின் தேவை என்ன? அம்முவின் அணுகுமுறையும் சுப்புவுக்கு பிடிக்கவில்லை. மேலும் அவள் ரத்னாவுடன் செல்ல நினைத்தாள். ஆனால் ரத்னா சொன்னதால் அங்கேயே தங்கினாள். அவள் முழு இரவும் தூங்கவில்லை. அதே புகைப்படக்காரரை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தாள். அப்போதே அம்மு அவளை ஆறுதல் கூறி கவலைப்படாதே, நாம் அவளை கண்டுபிடிப்போம் என்றாள். அடுத்த நாள் காலை அம்மு இருவரையும் மீண்டும் ஹிமாலயத்திற்கு அழைத்துச் செல்ல தொடங்கினாள். ஆனால் வழியில் நிலநடுக்கம் காரணமாக பாதை மூடப்பட்டிருந்தது. அதனால் சுப்பு அந்த புகைப்படக்காரரை இன்று கூட சந்திக்க முடியவில்லை. மற்றொரு பக்கம் ராஜேஷின் தந்தை அவனது திருமணத்தை வேறு ஒரு பெண்ணுடன் நடத்த முயற்சித்தார். ஏனெனில் சுப்புவின் முகத்தை உலகம் முழுவதும் பார்த்துவிட்டது. இதனால் ஏதாவது சாபம் ஏற்படும் என அவர்களுக்கு பயமாக இருந்தது. ஆனால் ராஜேஷ் தெளிவாக மறுத்துவிட்டான். கோபத்தில் அவன் வீட்டை விட்டு வெளியே சுப்புவின் புகைப்படங்களை பார்த்து மேலும் கோபமடைந்தான். சுப்புவின் மீது அவனது நம்பிக்கை உடைந்து விட்டது. அடுத்த நாள் அவனது தந்தை அவனது திருமணத்தை வேறு ஒரு பெண்ணுடன் நடத்திவிட்டார்.